ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யரித்தி சேனல். இன்றைக்கான சமையல் வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சிங்களா, குழந்தைங்களை கிளப்புறதுக்கு லேட் ஆகிடுச்சா, கவலைப்படாதீங்க. சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான சமையலை செஞ்சு அசத்துக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாகவும் நம்ம குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது வந்து தக்காளி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 1/2 கிலோவோட கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். 1/2 கிலோவோட கம்மியாக எடுத்திருக்கேன் வெங்காயம். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மசாலா ஐட்டங்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அடுத்தது வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி பவுடர், இந்த ஐட்டங்கள் 5 ஐட்டமும் எடுத்திருக்கேன். அடுத்தது இங்கே பார்த்திங்கனாக்கா பிரியாணி இலை, க்ளவ், சோம்பு, பட்டை, பூவு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் சொன்னதை வச்சு நீங்கள் வந்து என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றத ஓரளவு கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆமாம், தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி வெங்காயம் கட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வந்துட்டு மேத்தோல் இருக்குது பார்த்திங்களா, மேத்தோலை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இதை பாருங்கள், மேத்தோலை வந்துட்டு சீவி எடுத்தாச்சு. ஏன் இதை சீவி எடுத்தேன் அப்படின்னா, நம்ம வந்து வணக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க வாயில் மாட்டும் போது அவங்க எடுத்து போட்டுருவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்து போட மாட்டாங்கன்னு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வணங்கி வந்துடும். அதனால் நம்ம வந்து மேத்தோலை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் கொட்டி நம்ம வணக்கிட்டு இருக்கோம். இடையில ஒரு ஃபோன் வந்துருச்சு, அதனால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல நம்மளால். பட்டை கிராம்லாம் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வணக்கி விட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வணக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வணக்கிட்டுருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். ரெண்டுமே வணங்கி வரதுக்காக உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கி வரட்டும். வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். வாசனைக்காக நம்ம வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா பொருட்கள்லாம் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கி சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். மசாலா வாசனை வந்து போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை வந்து போட்டுக்கலாம். இப்போ அரிசி வந்து நம்ம ஒரு படி எடுத்தோம். ஒரு படிக்கு 2 படி தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு படி தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னொரு படி தண்ணி ஊற்றணும். ஒரு படி தண்ணி ஊற்றியாச்சு. இது 2வது படி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு உப்பு போதுமா அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை, ஏன்னா நம்ம கொஞ்சம் நான் தான் உப்பு போட்டோம். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. போட்டு அதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். குக்கரை வந்து மூடியாச்சு. இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் தக்காளி சாதத்துக்கு சைடிஷ் என்ன அப்படின்றத அதையும் பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கொட்டியாச்சு. இதை நல்லா நம்ம கட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம், மசாலாத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், அடுத்தது கொத்தமல்லி தூள் கொஞ்சம்,
இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். தக்காளி சாதத்துக்கு நல்ல சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. இப்போது விசிலும் குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் நம்ம பண்ணியிருக்கோம். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிட முடியும். நமக்கு டைமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சிம்பிளான சாதம் செஞ்சு குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி சாப்பிட்டுக்கலாம். டென்ஷன் வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.